எல்லா விதமான சேலஞ்சுக்கும் இங்க சொல்யூஷன் இருக்குது பாருங்க. கஷ்டங்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதற்கு ஏற்றவாறு சொல்யூஷனையும் கொடுத்துட்டாரு. பிகர் தன் த ப்ராப்ளம் இஸ் த சொல்யூஷன். அவர் கொடுக்குற தீர்வு பிரச்சனையும் தாண்டி இருக்குது, அதற்கு மேலாக இருக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கொடுத்து, அவருடைய வார்த்தை கொடுத்து, இங்க இதுல அவருடைய ஞானத்தை கொடுத்து, ஐடியாஸை கொடுத்து, எப்படி வெல்லணும், எப்படி மேற்கொள்ளணும், எல்லாத்தையும் சபையை கொடுக்குறாரு. ஒரு லோக்கல் சர்ச்சை கொடுக்குறாரு பாருங்க. ஏன் இதெல்லாம் யாருடைய ஐடியாங்க? லோக்கல் சர்ச் யாருடைய ஐடியாங்க? மனுஷன் போட்ட ஐடியா கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் ஒரு சர்ச்சின்னு ஒரு பில்டிங்கை வச்சுக்கிட்டு, இது மனுஷனுடைய ஐடியா இல்லை, தேவனுடைய ஐடியா. இது தேவனுடைய ஒரு ஸ்தாபனம், தேவனுடைய ஒரு பிரான்ச்னு சொல்லலாம் லோக்கல் சர்ச்சு. இது தேவனுடைய ஐடியா. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சபைன்னு ஒன்று இருக்கணும், ஜனங்க அங்கே வரணும், ஒரு போதகர் இருக்கணும், போதிக்கணும். ஏன் இதெல்லாம் இருக்கு? ஏன்னா அவருக்கு தெரியும் பாருங்க, சில நேரம் நமக்கு ஆலோசனை தேவை, எப்படி முன்னேறதுன்னு வழி தேவை. வார்த்தையிலிருந்து ஒரு போதகர் போதிக்கிறாரு, இதன் மூலமா நம்ம பலப்படுகிறோம், கட்டப்படுகிறோம், முன்னேறலாம். அப்போ பிரச்சனைகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்வை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி யோசித்து வச்சிருக்கிறாரு. சில நேரம் பாருங்க, நம்ம சூழ்நிலை மோசமா இருக்கிறதுனால அப்படியே கிவ் அப் பண்ணிடலாமான்னு இருக்கும். ஐயோ, சிலருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க, ஐ ஃபீல் லைக் கிவிங். அந்த நேரத்தில் என்ன பண்றாரு? யாராவது வச்சு உங்களை ஊக்குவிக்கிறாரு. சில நேரம் சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா, சில நேரம் நமக்கு ஆவியான ஒரு சத்தமே கேட்காது. அதனால தான் தேவன் என்ன பண்றாரு? கிருபையா, சரி ஆவியான ஒரு சத்தம் கூட கேட்கலையா, சரி பக்கத்தால் சத்தமாவது கேட்டுக்கோ. பக்கத்தால் என்ன சொல்றாங்க? டோன்ட் கிவ் அப். தொடர்ந்து தேவனை விசுவாசிங்க, தொடர்ந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, பயப்படாதீங்க, தேவன் உங்களோட இருக்கிறார், ஏதாவது நடக்கும். ஒரு 2 வார்த்தை பேசும்போது நமக்கே ஒரு உற்சாகம். எப்படி எவ்வளோ திட்டம் போட்டு, எவ்வளோ ஐடியா போட்டு, நமக்கு என்னென்ன கஷ்டம் வரும்னு அவர் முன்னவே கண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா போட்டு வச்சிருக்கிறார். நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போனோம். ரட்சிப்பு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது, நம்முடைய வெற்றியும் பாதிக்கப்பட தேவையில்லை என்பதற்காக தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு அவர் போட்டு வச்சுட்டாருங்க ஏற்கனவே. அப்போ பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க வேண்டாம், கேள்வி எழுப்பிட்டே இருக்க தேவையில்ல. ஏன் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்த பல சந்தேகங்கள் வருகிறது? ஏன்னா நம்மையே பார்த்துட்டு இருக்கோம். முதல் செய்தியில சொன்னதை சொல்றேன் திரும்ப. ஏங்க அதிகமா சந்தேகங்கள் இருக்கு சிலருக்கு? ஏன்னா அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய பலவீனங்கள். ஏன் பலவீனம்? ஐயோ, என்ன நான் இப்படி செஞ்சிட்டேனோ, அப்படி செஞ்சிட்டேனோ, அல்லது இப்படி செஞ்சிருவேனோ, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள், அல்லது இன்னொருத்தரோட என்ன கம்பேர் பண்ணுகிறது, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் சந்தேகம். பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய பெரிய தேவனை பார்க்க வேண்டும். அவர் சர்வ ஞானி, அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை.